அனைவருக்கும் வணக்கம். நான் ஜோதிடர் தமிழரசன் பேசுகிறேன். இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற தலைப்பு, இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா நட்சத்திர பலன்கள் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அந்த வரிசையில் வந்து பார்த்திங்கன்னா நட்சத்திர வரிசையில் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். உத்திரட்டாதி நட்சத்திரம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். உங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கும், உங்களோட கேரக்டர், உங்களோட குணாதிசயம் எப்படி இருக்கும், என்னென்ன தசாபுத்தி நடக்கும், உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன சம்பவங்கள்லாம் நடக்கும், என்னென்ன பிளானட்டோட இம்பேக்டில் இருப்பீங்க, எல்லாமே நம்ம வீடியோவில் தெளிவாக பார்த்துருவோம். உத்திரட்டாதிங்கிறது சனியோட நட்சத்திரம். மீனராசிங்கிறது அது குருவோட வீட்டில் இருக்குது. உத்திரட்டாதி 1, 2, 3, 4 பாதம் உள்ளடக்கிய ராசி தான் மீனராசி. ஒரு சில நட்சத்திரமெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரே நட்சத்திரம் 2 ராசிக்கு வரும். 2 ராசிக்கு ஸ்ப்ளிட் ஆகும். அது வந்து பார்த்திங்கன்னா உடைப்பட்ட நட்சத்திரம் சொல்லுவாங்க. உத்திரட்டாதிங்கிறது உடைபடாத நட்சத்திரம், முழுமையான நட்சத்திர பாதம் 1, 2, 3, 4 பாதங்கள் மீனராசியில் மட்டும்தான் இருக்கும். சரிங்களா? பொதுவாகவே மீனராசிக்காரங்க நல்லவங்களாக இருப்பீங்க, ஏமாளியாக இருப்பீங்க, இறக்க குணம் கொண்டவங்களாக இருப்பீங்க, அன்பு பாசத்துக்கு கட்டுப்பட்டவங்களாக இருப்பீங்க, ரொம்ப ஒரு சென்சிட்டிவான பர்சனாக இருப்பீங்க, அதேமாதிரி இல்லாதவங்களுக்கு கொடுத்து உதவி செய்கிறவங்களா இருப்பீங்க, நல்லவங்களாக இருப்பீங்க. முக்கியமாக சொல்லப்போனால் அதுவும் இந்த உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க வந்து பார்த்திங்கன்னா ஆன்மீக சிந்தனை, ஆன்மீகவாதியாக இருப்பீங்க. கொஞ்சம் வைராகியம் பிடிவாதக்காரங்கன்னு சொல்லலாம் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களா. ஏன்னா சனிங்கிறது இந்த வைராகியம் பிடிவாதத்துக்கு கொண்டாடுக்கிறவங்கிறனால வைராகிய சிலை பிடிவாதக்காரங்களாக இருப்பீங்க. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா முதிர்ந்த தோற்றம் கொண்டவங்களாக இருப்பாங்க உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க. சின்ன வயசுலேயே பாருங்கள் பக்குவப்பட்டவங்களாக தான் இருப்பாங்க. வாழ்க்கையில் அடி மேலே அடி விழுந்து வாழ்க்கைனா என்னென்னு சின்ன வயசுலேயே தெரிஞ்சுக்குவாங்க. ஒரு சில குழந்தைங்களெல்லாம் பாருங்கள் பெரிய மனுஷங்க மாதிரி பேசுவாங்க. அது உத்திரட்டாதி நட்சத்திரம் தான். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பார்த்திங்கன்னா இந்த வயசானவங்க மாதிரி பேசுகிறேன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த முதிர்ந்த தோற்றம், அந்த முதிர்ந்த அந்த பக்குவம் கொண்டவங்க தான் இந்த நட்சத்திரக்காரங்க. நல்ல ஒரு நாலேஜ் கொண்டவங்க, நல்லா இதாக இருப்பாங்க. என்ன அப்பப்போ கொஞ்சம் குழம்பிக்குவாங்க. சனிங்கிறனால, சனியோட நட்சத்திரங்கிறனால இவங்களே போட்டு உடம்பை வருத்தி இவங்களே போட்டு குழப்பிக்குவாங்க இந்த நட்சத்திரக்காரங்க. ஆனால் நல்லவங்களாக இருப்பாங்க, அதில் சந்தேகமே கிடையாது. பிறக்கும் போது சனி திசைங்க. உங்களுக்கு சனி திசை வந்து பிறக்கும் போதே சனி திசை நடந்திருக்கும். 19 வருஷம் சனி திசை. 1ஆம் பாதத்தில் பிறந்தீங்கன்னா 19 வருஷம் நடக்கும். இதே 3ஆம் பாதம் 4ஆம் பாதத்தில் அப்படி பாதி கம்மியாயிரும் உங்களுக்கு. சரிங்களா? கிட்டத்தட்ட 9 வருஷமெல்லாம் வந்துடும். அதாவது 3ஆம் பாதமெல்லாம் பிறந்தீங்கன்னா 9 வருஷம் பக்கமே வந்துடும். 4ஆம் பாதத்துலலாம் பிறந்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு 4.5 வருஷம் 4.5 வருஷம் பக்கமே வந்துடும் உங்களுக்கு. சரிங்களா? அது நட்சத்திர பாதம் ஆரம்ப பகுதியாக கடைசி பகுதியான்னு அதுக்கு தகுந்த மாதிரி பலன் மாறுபடும். ஆரம்ப பகுதியில் பிறந்தவங்களுக்கு 19 வருஷம் சனி திசை நடக்குங்க. நடுப்பகுதியில் பிறந்தவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 9 வருஷம் பக்கமே வந்துடும். 9.5 வருஷம் பக்கம் வந்துடும். 10 வயசுக்கு மேலே உங்களுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 10-15 வயசுக்கு மேலே ஒரு சில பேருக்கு வரலாம். ஒரு சில பேர் 19 வயசில் வரலாம். புதன் திசை வரும். ஆரம்பத்தில் பாருங்கள் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க கஷ்டப்படுறாங்க. சின்ன வயசுலேயே படிப்பு மண்டைக்கு ஏறாது, தேவையில்லாத பிரச்சனைகள் வரும், நோய்வாய்ப்படுற மாதிரி வரும். ஒரு சில பேர் பிறந்ததுக்கு அப்புறமே வந்து பார்த்திங்கன்னா வளர்ச்சி இல்லாமல் போயிடுது. அவங்க 20 வயசுக்கு மேலே தான் ஒரு சில பேர் வளர்ச்சி பார்க்குறாங்க. ஆரம்ப பகுதியில் கஷ்டம், குடும்பத்தில் பிரச்சனை, கஷ்டம், பணம் இல்லாமல், அப்பா அம்மாவுக்கு நேரம் சரியில்லாமல் எல்லாமே இந்த சனி திசையில் தான் கொண்டு வரும். இதே 4ஆம் இடத்துல சனி இருந்துச்சுன்னா பிறந்ததுலேருந்து அம்மாவுக்கு சரியில்லாமல் போயிடும். 9ல் சனி இருந்தால் அப்பாவுக்கு சரியில்லாமல் போயிடும். வளர்ச்சி வளர விடாமல் தடுத்துடும் இந்த சனி. ஏன் உங்களுக்கே வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனை வரும். சின்ன வயசுலேயே ஒரு நோய்வாய்ப்படுறது, ஹெல்த்தில் அடிக்கடி பிரச்சனை வருது, மனக்குழப்பத்தில் இருக்கிறது, வறுமையில் வாடுறது. ஏன்னா சனிங்கிறது வறுமைக்கு உண்டான கிரகம். இதே சனி சுபரோட சேர்ந்து நல்ல கிரகத்தோடு சேர்ந்தால் எல்லா விஷயங்களும் நல்ல விஷயம் சின்ன வயசுலேருந்தே கிடைக்கும். ஆனால் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க சின்னதுலேருந்து கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தாங்க டெவலப் ஆகிறாங்க. ஏன்னா சனி வந்து ஒரு சில பேர் யோகத்தை செய்கிறதில்ல. இப்போ ராகுவோட சனி சேர்ந்தால் நல்லது பண்ணாது, செவ்வாயோட சனி சேர்ந்தால் பிரச்சனை தான். அது 8ஆம் இடத்து 12ஆம் இடத்துலலாம் இருக்கவே கூடாது. கேதுவோட சனி சேர்ந்தால் கூட பரவாயில்லன்னு சொல்லலாம். சூரியனோட சனி சேரவே கூடாது, பெரிய பஞ்சாயத்து ஆயிரும். இப்போ சூரியனோட சனி சேர்ந்தவங்களுக்கு தான் சின்ன வயசுலேயே அப்பாவோட ஆதரவு கிடைக்காம போகுது, அப்பாவோட பாசம் கிடைக்காம போயிடுது. அப்போ சனி இருக்கிற இடத்த பொறுத்து பலன் மாறுபடும். 4ஆம் இடத்துலலாம் சனி இருந்தால் படிப்புக்கு எடுத்து விட்டுருவார். 2ஆம் இடத்துல சனி இருந்தால் படிப்பே வந்து பார்த்திங்கன்னா படிப்பு மண்டைக்கு ஏறாமல் போயிடும், சுபகிரக தொடர்பு இல்லாமல் இருந்தால். அப்போ என்ன அமைப்பில் இருக்கார் சனி பார்த்துக்குங்க, ரொம்ப முக்கியம். 15 வயசுக்கு மேலே வரக்கூடிய புதன் தசை உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 30-35 வயசு வரைக்கும் புதன் தசை நடக்கும். அந்த புதன் தசை தான் உங்களுக்கு வாழ்க்கையை மாற்றி அமைக்கும். ஒரு சில பேத்துக்கெல்லாம் பாருங்கள் வாழ்க்கையில் புதன் தசையில் தான் செட்டில் ஆகிறாங்க. புதன் தசையில் தான் நல்ல ஒரு திருமணம் நடந்து, ஒரு சில பேர் காதல் திருமணம் நடக்கிறதெல்லாம் புதன் தசை தான். புதன் தான் லவ் மேரேஜ் கொடுக்கும். 30-35 வயசுக்குள்ளலாம் ஒரு சில பேர் 25 வயசுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணுறாங்க பாருங்கள், அது புதன் தசையில் தான். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு புதன் தசை தான் அவங்களுக்கு நடந்துகிட்ருக்கும். சின்ன வயசில் கல்யாணம் நடக்கும், லவ் மேரேஜ் நடக்கும். புதன் கெட்டு போச்சுன்னா லவ் ஃபெயிலியர் அந்த மாதிரி நடந்துடும், பிரச்சனை கொடுத்துரும். 30-35 வயசு வரக்கூடிய புதன் தசை தான் ஒரு யோகமான தசையாக உங்களுக்கு இருக்கும்.
அது நல்ல லக்னத்தில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக புதன் யோகத்தை செய்வார். மேஷ லக்னக்காரங்களுக்கும் விருச்சிக லக்னக்காரங்களுக்கும் புதன் நல்லது பண்ணாது. ஏன்னா லக்னத்துக்கு 6ஆம் அதிபதி 8ஆம் அதிபதியாக வந்துடுவார். மேஷ லக்னத்துக்கு 6ஆம் அதிபதி, விருச்சிக லக்னத்துக்கு 8ஆம் அதிபதி. இதே ரிஷப லக்னம், நீங்கள் மிதுன லக்னம், சிம்ம லக்னத்துக்கு கூட புதன் நல்லது பண்ணும். கன்னி லக்னம், துலாம் லக்னம், மகர கும்ப லக்னத்துக்கு பரிபூர்ண ராஜயோகாதிபதியை வரனால கண்டிப்பாக இந்த 6 லக்னக்காரங்களுக்கு ரிஷபம், மிதுனம், கன்னி, துலாம், மகரம், கும்பம் இந்த லக்னக்காரங்களுக்கு புதன் நல்லது பண்ணுவார். கண்டிப்பாக அவர் எந்த இடத்துல மறைஞ்சாலும் சரி சுபகிரகத்தோடு சம்மந்தப்பட்ட கண்டிப்பாக புதன் தசை யோகம் தான், அதில் சந்தேகமே கிடையாது. பாவகிரகத்தோடு சம்மந்தப்படக்கூடாது. அப்படியே அந்த யோகத்தை கம்மி பண்ணிடுவார். 1000 ரூபாய்க்கு சம்பாதிக்கிறீங்கன்னா கையில் 200 300 தான் கிடைக்கும். அந்த அளவுக்கு யோகத்தை கம்மி பண்ணிடும் அந்த புதன், கெட்டுப்போன புதன். சரிங்களா? புதன் எப்படி இருக்காருன்னு பாருங்கள். 3ஆவது வரக்கூடிய கேது திசைங்க 35லேருந்து கிட்டத்தட்ட 40 ஒரு வயசு, ஒரு சில 40 வயசில் கேது திசை முடிஞ்சிடும். 40-42 வயசு வரைக்குமே வரலாம். கேது திசை வந்து பார்த்திங்கன்னா ஞானத்தை கொடுக்கும், அறிவு கொடுக்கும். உலகத்தில் அத்தனை விஷயங்களும் தெரிஞ்சுக்குவீங்க. அந்த 40 வயசுக்குள்ளே தான் அனுபவமே கிடைக்கும். அடிப்பட்டு கிடச்சிரும் உங்களுக்கு அனுபவம். 40 வயசுக்கு மேலே வரக்கூடிய 40லேருந்து 60 வயசு வரை வரக்கூடிய சுக்கிரதசை தாங்க உங்களுக்கு வாழ்க்கையை மாற்றி அமைக்கும். ஒரு சில பேருக்கு 35க்கு அப்புறமே சுக்கிரதசை நடக்கலாம், சொல்ல முடியாது. அது நட்சத்திர பாதத்தை பொறுத்து. 40லேருந்து 60 வயசு வரைக்கும் வரக்கூடிய சுக்கிரதசை யோகமான தசையாக இருக்கணும்னா நீங்கள் மீன லக்னத்தில் பிறந்திருக்கூடாது, தனுசு லக்னத்தில் பிறந்திருக்கூடாது. அந்த லக்னத்தில் பிறந்தீங்கன்னா சுக்கிரன் வேலை செய்யாது, அவ்வளோதான். இது மற்ற லக்னங்கள்லாம் சுக்கிரன் வேலை செய்யும். மேஷ லக்னத்துக்கு கூட சுக்கிரன் நல்லது பண்ணுது, ரிஷப லக்னத்துக்கு சுக்கிரன் நல்லது பண்ணும், மிதுன லக்னக்காரங்களுக்கு சுக்கிரன் நல்லது பண்ணும், பக்காவாக வேலை செய்யும். கன்னி லக்னத்துக்கு சுக்கிரன் வந்து தனத்தை கொடுக்கும், பணத்தை கொட்டி கொடுக்கும். துலாம் லக்னத்துக்கு சுக்கிரதசை பரிபூர்ண யோகாதிபதி நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணும். சில அசிங்கமான கொடுத்தா கூட சுக்கிரன் வந்து யோகத்தை தான் செய்யும். ஆனால் சுக்கிரன் 8ஆம் இடத்தோடு இருக்கக்கூடாது, லக்ன சம்மந்தம் பண்ணணும், இல்லை நல்ல ஒரு இடத்துல இருக்கணும். தனுசு லக்னத்துக்கும் மீன லக்னத்துக்கும் சுக்கிரன் வேலை செய்யாதுங்க, பெரிய அளவுக்கு வேலை செய்யாது. அந்த 60 வயசு வரைக்கும் கஷ்டப்படுறவங்களாம் பாருங்கள் தனுசு மீன லக்னக்காரங்களாக தான் இருப்பாங்க. சுக்கிரன் நல்லது பண்ணாது. 8ஆம் அதிபதியாக வரும், இங்கே தனுசுக்கு வந்து 6ஆம் அதிபதியாக வந்துடுவார். அப்போ சுக்கிரன் நல்லது பண்ணணும்னா நல்ல லக்னத்தில் பிறந்தீங்கன்னா சொகுசான வாழ்க்கை 40லேருந்து 60 வயசு வரைக்கும் கண்டிப்பாக கிடைக்கும், அதில் டவுட்டே கிடையாது. சுக்கிரன் என்ன அமைப்பில் இருக்காங்க, ராகுவோட சேராமல் இருக்காரா, சனியோட சேராமல் இருக்காரா, எந்த அமைப்பில் இருக்காருன்னு பாருங்கள். சுக்கிரன் வந்து குரு பார்வையில் இருந்தால் கூட தப்பு கிடையாது. சுக்கிரன் வந்து நல்ல சுபகிரகத்தோட வீட்டில் நல்ல ஸ்தானத்தில் இருந்தால் சுக்கிரன் கொட்டி கொடுக்கக்கூடிய சுக்கிரனா நல்ல வண்டி, வீடு, வாகனம், அந்த பென்ஸ் கார்டு, ஆடி கார்டு, இந்த BMW, ரோல்ஸ் ரைஸ்லாம் போகிறாங்க பார்த்தீங்களா, அந்த சுக்கிரதசை நடக்கிறவங்க தான் 40 வயசுக்கு மேலே செட்டில் ஆகிறாங்க பாருங்கள். சுக்கிரதசை நடக்கிறவங்களுக்கு தான் அந்த யோகத்தை கொடுக்கும், காரு பங்களான்னு சொகுசான வாழ்க்கையை கொடுக்கும். 60 வயசுக்கு மேலே வரக்கூடிய சூரிய தசை 6 வருஷம், அப்புறம் சந்திரன் ஒரு 10 வருஷம், அப்படியே உங்கள் வாழ்க்கை போகும். ஆனால் உங்கள் வாழ்க்கையில் மறக்க முடியாத திசை என்ன திசைன்னா 2வது வரக்கூடிய 15-19 வயசுக்கு மேலே வரக்கூடிய உங்களுக்கு புதன் தசை தாங்க. புதன் தசையும் சுக்கிர தசை தான் உங்களுக்கு யோகத்தை செய்யும். கிட்டத்தட்ட அந்த 40 வருஷம் தான் உங்கள் வாழ்க்கையை ஆட்டி படைக்கும். அந்த 40 வருஷத்தில் நீங்கள் வாழ்கிறீங்களா, இல்லை வீழ்கிறீங்களா, நல்லா இருக்கீங்களா, இல்லை வந்து நடு ரோட்டுக்கு வர்றாங்களா, இது எல்லாமே அவங்க தனிப்பட்ட ஜாதகத்தில் கிரகங்கள் அமர்ந்த அமைப்பு, வாங்கிட்டு வந்த கர்ம அமைப்பு, அதுக்கு வச்சு தான் அதுக்கு தகுந்த மாதிரி தான் பலன்கள் மாறுபடும். நீங்கள் என்ன கர்மாவில் பிறந்திருக்கீங்க, சஞ்சித கர்மம், பிராப்த கர்மம், ஆகாய கர்மம்னு சொல்லுவாங்க. என்ன கர்மாவை அனுபவிக்க பிறந்திருக்கீங்க, என்னென்ன நடக்க போகுது, கிரகங்கள் எப்படி இருக்குது, உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கா, சாதகமாக இருக்கா, பாதகமாக இருக்கா, உங்களுக்கு நல்லது செய்ய போதா, கெட்டது செய்ய போதா, இது உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்தா தான் நம்ம டீப்பாக தெளிவாக துல்லியமாக சொல்ல முடியும். சரிங்களா? உங்கள் பிறப்பு ஜாதகம் பாருங்கள், எப்போ செட்டில் ஆவீங்க, எப்போ நல்லா இருப்பீங்க, என்ன பண்ணலாம், என்ன பண்ணக்கூடாது, எல்லாமே தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். அப்போ தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், என்ன பண்ணலாம், என்ன பண்ணக்கூடாதுன்னு மைண்டில் உங்களுக்கு ஒரு நீங்கள் அதை ஃபோக்கஸ் பண்ணி போயிட்டே இருக்கலாம். உங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு டிசிஷன் எடுக்க முடியும் கண்டிப்பாக. சரிங்களா? மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பருக்கு, உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.